strong. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்ட்ரெஸ்ட்டில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட்டில் என்ன கீவேர்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டிங்கான கீவேர்டை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று தேவை. நீங்கள் லாகின் பண்ணி ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஜஸ்ட் இந்த பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று கிடைக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரெண்டிங் இன் யுனைடெட் ஸ்டேட் இன் திஸ் மந்த்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட் திஸ் மந்த்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த வீக்லி எவ்வளோ இது போயிட்டு இருக்குது, மந்த்லி எவ்வளோ போயிட்டு இருக்குது, இந்த இயருக்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் அவுட்ஃபிட் அதெல்லாம் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் சம்மர் அவுட்ஃபிட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த சம்மர் அவுட்ஃபிட் வந்து இப்போ நம்ம ஜனவரியிலேருந்து இந்த மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரலில் வந்து நல்லா ஹையில் ரீச் ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு நோட் பேட் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் நோட் பேட் எடுத்து நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஜஸ்ட் நோட் பேடை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபியில் வந்து ஏஜ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஏஜ் ரேஞ்சில் வந்து 32லேருந்து 50 50% வந்து 18 to 34 ஏஜ் ரேஞ்சில் தான் வந்து மோஸ்ட்டாக நான் இவங்க 2 பேர் தான் டார்கெட் பண்ண போகிறேன். இவங்க தான் மோஸ்ட்டாக இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் டார்கெட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் வந்து நிறைய 90% ஆஃப் பீப்புள் வந்து ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை எப்போவுமே வந்து ஃபீமேல்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து நான் ஃபீமேல் டார்கெட் பண்ணியும் அவங்க 18 to 34 அந்த ரேஞ்சில் தான் வந்து நான் இப்போ டார்கெட்டே பண்ண போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் அமேசான் அஃப்லேட்குள்ளே போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டேன். சம்மர் அவுட்ஃபிட்கான அந்த ப்ராடக்ட் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்டை நான் இப்போ ப்ரொமோட் பண்ண போகிறேன் பின்ட்ரெஸ்ட்டில். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த டைட்டில் நான் ஆல்ரெடி டைட்டிலில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைட்டிலில் வந்து நம்மளோட கீவேர்டு வந்து சம்மர் அவுட்ஃபிட் ஃபார் உமன் இன் 2022 இதுதான் வந்து நம்ம மெயின் கீவேர்டாக இருக்க போகுது. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா டைட்டில்லேயே வந்து அந்த கீவேர்டு வர்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த சம்மர் அவுட்ஃபிட் ஃபார் உமன் இன் 2023 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அஃப்லேட் லிங்க்கும் வந்து இது மூலிமா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த அஃப்லேட் லிங்க்கும் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து அப்டேட் லிங்காக போஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் பின்ட்ரெஸ்ட்குள்ளே போய்க்கலாம். பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேலே இந்த கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் ஒன்று காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நான் ஆல்ரெடி அந்த இமேஜை வந்து இந்த இமேஜை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் கொடுத்து கீழே வந்து சேவ் இமேஜ் ஆஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக ஃபோல்டர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். இதில் வந்து ரீநேம் பண்ணி உங்கள் டைட்டில் வர்ற மாதிரி ஒரு ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க உங்களுடைய இதை. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி என்னோடய டைட்டிலே வந்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சம்மர் அவுட்ஃபிட் ஃபார் உமன் 2023 அப்படிங்கிற அந்த கீவேர்டு உள்ளே இருக்குது. அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ட் டேக். நம்ம இந்த கீவேர்ட்ஸில் இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே ஆல்ட் டேக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆல்ட் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் சம்மர் அவுட்ஃபிட் ஃபார் உமன்
2023 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஐஃபன் கொடுத்து இந்த 3 கீவேர்டும் நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம இந்த இந்த ஆல்ட் டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எஸ்இஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஆல்ட் டேக் தான் வந்து நம்ம இமேஜஸில் வந்து ஆல்ட் டேக் கொடுக்கும்போது கூகுள் சர்ச் ரிசல்ட்டில் வந்து அவங்க என்ன கீவேர்டு சர்ச் பண்ணி தேடும்போது நம்மளோட இமேஜஸ் வந்து காட்டுறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆல்ட் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ்இஓ தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் டெஸ்டினேஷன் லிங்க்னு இருக்குது. டெஸ்டினேஷன் லிங்க்னா வேறு எதுவும் இல்லை, அதோட லேண்டிங் பேஜ் எங்கே போய் நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக எங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் இந்த அஃப்லேட் அந்த அமேசான்லேருந்து எடுத்த அஃப்லேட் லிங்குக்கு வந்து ரீடாக்ட் ஆகணும்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போது டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக சொல்கிறது என்னன்னா அதில் வந்து உங்கள் மெயின் கீவேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் அவுட்ஃபிட் ஃபார் உமன் 2023 இதுதான் என்னோட மெயின் கீவேர்டு. நான் அந்த மெயின் கீவேர்டு இருக்கிறதுனால உள்ள நான் இன்செக்ட் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதில் வந்து அது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் அவுட்ஃபிட் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துக்கே வந்து சம்மர் அவுட்ஃபிட்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. பப்ளிஷ் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகுது நினைக்கிறேன். ஓகே, அது பப்ளிஷ் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ஏன் உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்சைட்ஸ்குள்ளே போயிட்டு ஓவர்வியூக்குள்ளே போய்க்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூக்குள்ளே போய்க்கிறேன். நான் இது லாஸ்ட் 14 டேஸில் வந்து எனக்கு 445 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு, 14 என்கேஜ்மெண்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து 198 கிடச்சிருக்காங்க, 3 என்கேஜ்டு ஆடியன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சம்மர் அவுட்ஃபிட் அப்படிங்கிறத இந்த இதை வந்து நான் இப்போ பண்ண மெத்தடு மூலியமாக தான் இது பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியூஸ் வந்து இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மியாக காட்டியிருக்கும். ஸோ நான் இந்த ட்ரெண்டிங்கான இதை எடுத்து பண்ணும்போது வந்து எனக்கு நிறைய வியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இல்லை உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை இதை விட உங்களுக்கு நல்ல ஒரு மெத்தட்ஸ் தெரியும் அப்படிங்கிறப்போ கமெண்ட்டில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்குவாங்க. Until the next video, thank you, bye.